மகாபாரத கதையில் மாயா சபை அவமானம் என அழைக்கப்படும் இந்த நிகழ்வு துரியோதனன் மற்றும் திரௌபதி இடையே ஒரு மிகப்பெரிய வெறுப்பை உருவாக்கியது. இது பின்னாளில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் பெற்றதாகும். கிருஷ்ணரின் துணை கொண்டு அர்ஜுனன் காண்டவனத்தை எரித்ததன் பிறகு அங்கு மாயா அசுரன் பாண்டவர்களுக்கு ஒரு பிரமாதமான அரண்மனையை கட்டி வழங்கினான். இந்த அரண்மனை மாயா அசுரனின் சிறப்பு வித்தைகள் மூலம் உருவாக்கப்பட்டதாக இருந்தது. அது மந்திர சக்தியால் நிரம்பி மனிதர்களின் இயல்பான கண்களை வஞ்சிக்கக்கூடியது. தரை மற்றும் நீர் தொட்டிகள் கண்ணால் கண்டபோது உண்மையானவையா அல்லது மாயையானவையா என புரியாது. இந்த அழகிய அரண்மனையை பார்வையிட துரியோதனன் தனது சகோதரர்களுடன் வந்தான். துரியோதனன் தன்னை மிகப்பெரிய வீரனாக கருதி கொண்டவன். அவன் தன் பெருமையை வெளிப்படுத்தி கொண்டு பாண்டவர்களின் அரசவையை அணுகினான். அரண்மனையின் ஒளி பரவிய கண்ணாடி தரையை தண்ணீராக நினைத்து அதன் அருகே வந்தான். ஆனால் அது தண்ணீர் அல்ல, உராய்வில்லாத கண்ணாடி. அவன் அதை பார்த்ததும் தண்ணீர் என நினைத்து கால்களை உயர்த்தி நின்றான். ஆனால் அது உண்மையில் பாதைதான். இதனால் அவன் ஒரு சில நொடி அசடு போல் நின்று வெட்கமடைந்தான். இதைவிட மோசமாக ஒரு பகுதியை பாதை என நினைத்து நடந்தபோது அது ஆழமான நீர்த்தொட்டி என்பதை கண்டு கொள்ளவில்லை. தன்னுடைய கம்பீர நடையை தக்க வைத்துக் கொள்ள நினைத்ததோடு அவன் மிகுந்த அகந்தையுடன் நடந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் உண்மையிலேயே நீரிலே தவறி விழுந்தான். அப்போது சபையில் இருந்தவர்கள் அசந்து போனார்கள். அந்த நேரத்தில் பெண்கள் கூட்டத்தில் இருந்த திரௌபதி இந்த நிகழ்வை கண்டாள். துரியோதனன் விழுந்ததை பார்த்தவுடன் அவளுக்கு முந்தைய பழிவாங்கும் எண்ணங்கள் வந்தன. அவனுடைய அகந்தை முறியடிக்கப்பட்டதைக் கண்டு அவளுக்கு ஒரு நகைச்சுவையான உணர்வு தோன்றியது. சிலர் கூறுவது போல் குருட்டு ராஜா மகனும் குருடனாக இருக்கிறான், மேலும் அவள் அந்தகனுக்கு மகுடம் இருந்தால் என்ன பயன் என்று அவள் கூறினாள். இதன் பொருள், ஒருவன் கண்ணில்லாமல் இருந்தால் அவன் அரசனாக எவ்வாறு நல்லாட்சி செய்ய முடியும்? இது ஒரு கடுமையான அவமானமாக துரியோதனனுக்கு இருந்தது. ஆனால் இந்த உரையாடல்களில் திரௌபதி நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் அவள் ஒரு தோழி அதை கூறியதாகவும் சிலர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் துரியோதனன் இதை திரௌபதி தன்னைத்தானே கூறியதாக எடுத்துக்கொண்டான். இந்த அவமானத்தை துரியோதனன் உடனடியாக மறக்கவில்லை. அவன் மிகவும் கோபமடைந்து உள்ளுக்குள் கடும் உறுதி கொண்டான். ஒரு நாள் திரௌபதியை அவமானப்படுத்தியே தீருவேன் என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். இதுவே பின்பு பாண்டவர்களை சூதாட்டத்தில் தோற்கடித்து திரௌபதியை மன்றத்திற்கு கொண்டு வரும் சூழ்நிலைக்கு துரியோதனனை அழைத்துச் சென்றது. துரியோதனன் இந்த விஷயத்தை தன் தந்தை திருதராஷ்டிரனிடம் சொல்லிவிட்டான். அவன், பாண்டவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் என்று கூறினான். ஆனால் திருதராஷ்டிரன் அவனை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனாலும் துரியோதனன் இது ஒரு மறக்க முடியாத, அசைக்க முடியாத அவமானமாகவே எடுத்துக்கொண்டான். இறுதியாக இந்த ஒரு சம்பவம் மாபெரும் மகாபாரத யுத்தத்திற்கே ஒரு காரணம். துரியோதனனின் அகந்தை, திரௌபதியின் நகைச்சுவை உணர்வு, துரியோதனனின் பழிவாங்கும் எண்ணம், இதுவே திருதராஷ்டிர மன்றத்தில் திரௌபதியின் அவமானத்திற்கும் பாண்டவர்கள் காட்டிய சபதத்திற்கும் வழிவகுத்தது. அந்த ஒரே ஒரு சிரிப்பு மகாபாரத யுத்தத்தை உருவாக்கிய ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறியது.